உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் ஒரே தெய்வம் ஏசப்பா மட்டும்தான். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22-23 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால்கள் யாவும் முழங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏசப்பாவை நம்முடைய நாவினால் இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார் என்று ஆராதிப்போமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று பாடலாமா? எல்லாம் சேர்ந்து தேவன் ஹல்லேலூயா என்று பாடலாமா? இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் ஓடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முட்டங்கும், நாவுகள் யாவும் அவரை போற்றிடும். எல்லாம் சேர்ந்து